ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட தானியங்கி பட்டா மாறுதல் 15 நாட்களில் நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பானது வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், இந்த நடைமுறை அமலுக்கு வருவது தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, விரிவாக சொல்லுங்க. இணையவழி உட்பிரிவு இல்லாத தானியங்க பட்டா மாறுதல் சேவை என்பது எளிமைப்படுத்தப்படுகிறது. வருவாய்த்துறையில பொறுத்த வரைக்கும் நில உரிமையாளருடைய சொத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணமாக கருதப்படக்கூடிய இந்த பட்டா விரைந்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில உட்பிரிவு இல்லாத சொத்து, அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று நம்ம அந்த ஆவணங்கள்லாம் சரிபார்த்து அப்புறம் அந்த இணையவழி பட்டா பெறுவதற்குள்ள நடைமுறைகள் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் அந்த சாப்ட்வேர் அதற்கு ஏதுவாக இல்லை. இதன் காரணமாக கால அவகாசம் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது எளிதான விஷயம் இல்லை என்பதற்காக இந்த இணையவழி பட்டாவுடைய சேவையில பல்வேறு இடர்பாடுகள் இருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த இணையவழி பட்டால தற்போது மென்பொருள் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முந்தைய தானியங்கி பட்டா மாறுதல்ல மென்பொருள் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு நிலத்தை விற்பனை செய்யப்படும் போது விற்பனையாளர்களுடைய மனைவி மற்றும் மகன் மகள் இவங்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக கையொப்படும் போது செய்வாங்க. அந்த சேவையை இந்த சாப்ட்வேர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய சாப்ட்வேர்ல அதை நம்ம அதை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. தற்போது ஒரு 15 நாட்கள்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நிலத்துல விற்பனை செய்யக்கூடிய போது நில உரிமையாளர், அதாவது அந்த பட்டாதாரர், அவருடைய மனைவி மற்றும் மகன் மகள் இவங்கெல்லாம் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து கையொப்பமிடக்கூடிய சைன் நிகழ்வுகள் இந்த சேவையில பயன்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல நிலத்தை விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நபர் பொது அதிகார பத்திர, அதாவது பவர் ஆஃப் அட்டார்னிங் அது கொடுக்கப்படும் போது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சாப்ட்வேர்ல பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. தற்போது ஒரு பட்டாதாரர் நிலத்தின பொது அதிகார முகவர் பவர் ஆஃப் அட்டார்னி யாருக்காவது கொடுக்கும்போது அந்த பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நிலத்தின விற்பனை செய்பவனுடைய பெயருக்கோ அதே நேரத்துல பட்டாதாரன் பெயருக்கு பொருந்தாமல் இருந்தா அதெல்லாம் ஏற்கனவே இருந்தக்கூடிய நடைமுறையில பயன்படுத்த முடியாது. தற்போது அதுக்கான நடைமுறை எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எளிய வகையில பட்டா மாறுதல் என்பது தானியங்கி மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. நிலத்துல வாங்குபவரும் அதே கிராமத்துல ஏதாவது நிலம் வச்சிருக்காரா அப்படிங்கறதையெல்லாம் தகவலாக சேகரிக்கக்கூடிய பணி என்பது, அதற்காக எடுத்துக்கூடிய கால அவகாசம் என்பது அதிகமாக இருந்தது. தற்போது அதற்கான நடைமுறைகள் என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு 15 நாட்கள்ல இந்த சாப்ட்வேர்ல பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பதிவு செய்யப்படக்கூடிய இந்த உட்பிரிவு அல்லாத பட்டாக்கள் தானியங்கி முறையிலேயே பட்டா மாறுதல்கள் என்பது மேற்கொள்ளப்படும். இதன் காரணமாக கால அவகாசம் பெருமளவு குறையும். பொதுமக்கள் நிலத்தில பதிவு செய்யக்கூடிய பிறகு பட்டா மாறுதல் என்பது ஒரு 15 நாட்களுக்குள் ஈஸியாக கிடைக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.